வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு தொலைப்பாலம் நேரலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய தொலைப்பாலம் நேரலை நிகழ்ச்சியில் மக்களுக்கு பயன் தரக்கூடிய பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம். நவீன பத்திரப்பதிவு முறைகள். பத்திரப்பதிவு நம்ம ரெகுலராக நம்ம பார்த்துட்டே இருக்கிற ஒரு நிகழ்ச்சி தான். இப்போ இந்த பத்திரப்பதிவு முறைகளில் நடைமுறைகளில் நிறைய மாற்றங்கள் செஞ்சுட்டே வராங்க கவர்மெண்ட். அது எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்திருக்கு, அது நமக்கு எவ்வளோ தூரம் எளிமைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட இணைகிறாங்க வழக்கறிஞர் கிருஷ்ணராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போ இந்த சொத்து பதிவுக்கான புதிய இந்த விதிமுறைகள்லாம் என்னெல்லாம் அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் சார். நம்ம இதுவரையிலையும் எல்லா சொத்துக்களையும் சொத்து உரிமை மாற்றுச் சட்டம் 1908 பிரிவு 17 கீழே சொத்து எல்லாம் நம்ம பதிவு பண்ணிட்டு வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அரசாங்கம் பல நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க, நவீன மாற்றங்களை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பேன் ஆதார், ஒரு சொத்து வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய பேன் கார்டு முக்கியமான விஷயமா இருக்குது, ஆதார் கார்டு முக்கியமான விஷயமா இருக்குது அடையாள சான்றுக்காக. ரெண்டாவது, அந்த சொத்து பற்றிய முழு விவரங்களையும் சேமிக்கிற அளவுக்கு நம்ம டிஜிட்டல் மயமாக்கி ஆக்கியிருக்காங்க. இப்போ முதல்லாம் நம்ம பத்திரம் வாங்குவோம், அந்த பத்திரத்தை அப்படியே அந்த பத்திரத்தில் எழுதுவோம். இப்போ என்னன்னா அந்த பத்திரத்தில் உள்ள விவரங்கள் அனைத்தையுமே நம்ம கணினி மயமாக்கப்பட்ட ஒரு டேட்டாவாக நம்ம கொடுக்குறோம். இது ரொம்ப பாதுகாப்பான விஷயமா இருக்கு. அது இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றங்களை பண்ணிகிட்டே வராங்க. இப்போ 5 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்குற ஒவ்வொரு சொத்துக்குமே பேன் கார்டு அவசியம் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. இது தேவையில்லாத அதாவது நிதி சார்ந்த குற்றங்களை தடுக்க உதவுற சட்டமா இருக்கு. இந்த ஏமாற்று வழிகளை தடுக்கிறது, மோசடியை தடுக்கிற விஷயமா இருக்கு. இது அரசாங்கம் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ பட்டா மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னாலும் நிறைய விஷயங்களை புகுத்திருக்காங்க. அது ஒன்று நம்ம சொல்லி பார்க்கலாம். ஓகே சார். இப்போ சொத்தை சட்டத்துக்கு உட்பட்டு கிரயம் பண்ணுறதுக்கு கொண்டு வரப்பட்ட புதிய நடைமுறைகள் என்னெல்லாம்? அதாவது இப்போ யூஸ்வலாக சமீபத்தில் கூட ஒரு பத்திரப்பதிவுக்காக ஒரு கிளைண்ட் வரப்போ என்னன்னா, ஒரு சொத்து சம்மந்தமாக டீட்டெயில்ஸு பார்க்குறோம், பட்டா பார்க்குறோம், வில்லங்க சான்று பார்க்குறோம், அது சம்மந்தப்பட்ட எஃப்எம்பி பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்குறப்போ அதில் வில்லங்க சான்றில் ஒரு 30 வருஷத்துக்கு பார்க்குறோன்னு வச்சுக்கலாம். இப்போ 1996, 95க்கு முந்தைய இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ பாண்டிச்சேரி எடுத்து உதாரணமாக பாண்டிச்சேரி, இப்போ பாண்டிச்சேரிக்கு சம்மந்தப்பட்ட பத்திரம் வெளியூரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு சொத்தை நம்ம பாண்டிச்சேரியில் பதிவு பண்ணுறோம், மாவட்ட பதிவாளர் அலுவலகம் என்ற முறையில் நம்ம பதிவு பண்ணுவோம். ஆனால் இதை எடுத்துன்னு போய் நம்ம வெளியூர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ணணும். அதாவது எப்படி பதிவு பண்ணணும்னா, அது சப் ரிஜிஸ்ட்ராரோடைய வேலையோ இல்லை சார் பதிவாளர் அலுவலகத்தில் இருக்கிறவங்களோட வேலை தான் அது. அந்த பதிவு எடுத்து போய் அங்கே நோட் பண்ணி கொடுக்கணும். அது செய்யாத விட்டோன்னா அந்த என்ட்ரியே வரல. அந்த என்ட்ரியே வரலன்னா நாளைக்கு பட்டா மாற்றுறதுக்கு சங்கடமான விஷயமாகும். இப்போ அதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டிங்கன்னா, அது இண்டெக்ஸ் கரெக்ஷன் சொல்லுவாங்க. அது யார் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் தான் பண்ணுவார். இந்த மாதிரி சிக்கல்லாம் தீர்க்கணும்னா முதல்ல நம்ம பதிவு பண்ண உடனே அந்த வில்லங்கத்தில் வருதா அப்படின்ற விஷயத்தை பார்க்கணும். வில்லங்கத்தில் வரலன்னா தேவையான நடவடிக்கை சம்மந்தப்பட்ட சார் பதிவு அலுவலகங்களுக்கு போய் நம்ம புகார் கொடுக்கணும், மனு கொடுக்கணும், அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரணும். கவனத்துக்கு கொண்டு வந்தால் தான் உடனடியாக அது சரி செய்ய முடியும். இல்லைன்னா நீண்ட சிக்கலான நடைமுறையாக இருக்கும் நமக்கு. ஓகே சார். நேர்களே, இந்த பத்திரப்பதிவு தொடர்பான உங்களுடைய சந்தேகங்களுக்கு நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 22722487 மற்றொரு எண் 22722488. சார், இப்போ நம்ம இந்த சொத்தை பாதுகாப்பான முறையில், சட்டத்துக்கு உட்பட்டு பாதுகாப்பான முறையில் நம்ம எந்த மாதிரியான பத்திரப்பதிவுகள் நடைமுறைகள் இருக்குன்றது சொல்லுங்கள் சார். இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறோம் அப்படின்னாலே முதல்ல அதோடைய தாய் பத்திரங்களை பார்க்கணும். தாய் பத்திரம் பார்க்கணும், அதுக்கப்புறம் பட்டா பார்க்கணும், அதுக்கப்புறம் சிட்டா, அதோடைய ஏரிஸ்ட்ரு, அடங்கல். ஒரு சொத்து வாங்கணும்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஒரு வீடாக இருக்கிற பட்சத்தில் அந்த வீட்டோடைய சொத்து அந்த வீட்டோடைய ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், ப்ராப்பர்ட்டி சொத்து உரிமை இது கட்டியிருக்காங்களான்னு பார்க்கணும், டேக்ஸ் கட்டியிருக்காங்களான்னு பார்க்கணும், அந்த வாட்டர் பில்லு அதெல்லாம் அவங்களுடைய உரிமைகள் இருக்குதான்னு பார்க்கணும். இதெல்லாம் முக்கியமான விஷயத்தை பார்த்துட்டு அந்த அவங்க சொத்துல குறிப்பிட்டிருக்கிற விஷயம் கரெக்டாக இருக்குதா, அந்த லிங்க் டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அந்த சொத்து எங்கே இருக்குது அப்படின்னு அடையாளம் பார்க்கறதுக்கு எஃப்எம்பியை பார்க்கணும். எஃப்எம்பியை வச்சு நம்ம சர்வே ரைட்டு போய் அளந்து அந்த இடத்த நில அளவீடு செய்து சொத்தை வாங்கணும். அந்த நில அளவீடில் அந்த 4 சக்குப்பந்தியும் குறிப்பிடப்பட்டிருக்கா, அந்த சக்குப்பந்திக்கு உட்பட்டு தான் அந்த சொத்து இருக்கா அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்த்து தான் வாங்கணும். இதுதான் பாதுகாப்பான நடைமுறை.
சப்போஸ் அதுவும் இன்னொரு பட்சத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சொத்துல வந்து இன்னும் பாதுகாப்பாக இருக்கணும், இந்த சொத்தை நான் வாங்க போகிறேன், யாருக்கா ஆட்சேபணம் இருக்கா அப்படின்னு ஒரு பொது அறிவிப்பு கொடுத்து வாங்கிறது ஒரு நல்ல நடைமுறையாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போது இந்தியாவில் சொத்து பதிவு செய்கிறதுக்கு சமீபத்தில் கொண்டு வரப்பட்ட மாற்றங்கள் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிபிஎஸ் ஜிஐஎஸ்ன்னு சொல்கிறாங்க, ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு சொல்லிட்டு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரோன் மூலிமா அந்த சொத்து வந்து பார்த்துட்டு செக் பண்ணி ட்ரோன் மூலிமா வெரிஃபை பண்ணி அந்த சொத்துக்கு பட்டா கொடுக்கறது, அந்த சொத்துவோடைய 4 எல்லைகள் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம் புதுமையாக நவீன முறையில் கொண்டு வந்திருக்காங்க. அது சம்மந்தமாக ட்ரோன் மூலிமா செக் பண்ணி பார்க்குறப்போ நிறையா வந்து பிழைகள்லாம் வந்து தவிர்க்கப்படும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சக்குப்பந்தி தப்பாக போடுறது, அப்படின்ற பக்கத்தில் நில உரிமையாளர்கள் வந்து மாற்றமாக இருக்கிறாங்க, அதெல்லாம் அந்த சிக்கல்லாம் தீர்க்கப்படும். இது வந்து தெளிவான பத்திரப்பதிவு நடைமுறையாக எதிர்காலத்தில் வரும். அது எடுத்து வந்துட்டாங்க. இன்னும் வந்து நடைமுறைக்கு வரதுக்கு இன்னும் சிறிது காலம் ஆகும். இப்போ வந்து இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஆன்லைன் பண்ணிகிட்டே வரோம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுற மட்டும் ஆன்லைன் பண்ணுறோமா, இல்லைன்னா வந்து இப்போ எந்த குறிப்பிட்ட காலத்துக்கு, இந்த காலத்துலேருந்து இப்போது 1908 அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, இப்போது அந்த வருஷத்துலேருந்தே வந்து எல்லா ஆவணங்களும் கணினி அந்த மாதிரி ஆன்லைனில் கொண்டு வந்திருக்காங்களா, இல்லைன்னா இப்போ புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுறதை மட்டும்தான் ஆன்லைனில் மாற்றிட்டுருக்காங்களா? இப்போ வந்து இப்போ 1970 வெளியும் இருக்கிற பத்திரத்தை வெளியும் அப்படியே சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணிக்கிட்டே வராங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்தந்த பத்திரத்தை கொண்டு அந்த ஈஸியில் முதல்ல வந்துடும், வில்லங்கத்தில் வந்துடும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வந்து ஸ்கேன் பண்ணி சில இது முடிஞ்ச வெளியும் ஏற்றின்னு வராங்க. அந்த பணிகள் நடைபெற்று தான் வருகிறது. இப்போ புதுசாக பண்ணுறதுலாம் டேட்டாவில் கரெக்டாக வந்துடுது. ப்ரீவியஸ் பண்ணுறது அந்த பணிகள் நடைபெற்று கொண்டு வருகிறது. ஏன்னா ஒரு 100 வருஷத்துக்கு உண்டான பத்திரத்தை கணினி மயமாக்கிறதுக்கான என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அதெல்லாம் வந்து அரசு செஞ்சுன்னு தான் இருக்குது. இப்போ வந்து ஒருத்தர் வந்து இப்போ நான் எங்கிட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியான ஒரு சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து நான் வந்து அதை ஆன்லைன்லாம் மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சா அது போய் மாற்றிக்க முடியுமா? நான் இப்போதைக்கு விற்க போகிறதில்ல, எதுவுமே பண்ண போகிறதில்ல, ஆனால் அதை வந்து ஒரு ஆவணப்படுத்துறதுக்காக இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறதுக்காக பண்ணிக்கணும்னா நினச்சா பண்ணிக்கலாமா? இல்லை, அந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு 1980 ஒரு சொத்து வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுங்க, அதை வந்து நீங்கள் வந்து டிஜிட்டலில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த சொத்து பரிமாற்றம் பண்ணால் தான் முடியும். இப்போ உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ வந்து தான செட்டில்மெண்ட் பண்ணுறீங்கன்னா தான் அந்த பத்திரம் வந்து இதுவாகும். உங்கள் பேர்லேயே திருப்பி வரணும்னா அது வந்து ஏற்கனவே உள்ள பத்திரம் அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாரிசுகளுக்கு போவோம். இல்லை நீங்கள் இந்த பத்திரத்தை புதுமைப்படுத்தணும், வேற உரிமைப்படுத்தணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி தான செட்டில்மெண்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி தான் செய்ய முடியும். ஓகே சார், இப்போ வந்து பத்திரப்பதிவில் வந்து ஆன்லைன் படுத்தும் போது எல்லாமே இப்போ பட்டா சிட்டா எல்லாமே சொல்கிறோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி தான் வந்து ஆன்லைன் படுத்தப்படுதா, இல்லை ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து அந்த சொத்தை விற்கும் போதோ வாங்கும் போதோ தான் அது வந்து கனெக்ட் பண்ணப்படுதா? இப்போ ஒரு சொத்து ஒருத்தர் இப்போ உதாரணத்துக்கு தானமாக கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த சொத்து தானமாக கொடுக்குறவங்க பேருக்கு பட்டா மாறிடுது. இப்போ வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கனெக்ஷன் வந்து தாலுக்கா ஆஃபீஸ் போயிடுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பட்டா மாறுது. அவங்களே வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க, உங்கள் இப்போ சொத்தை வந்து பட்டா மாற்றம் செய்ய போகிறோம், சில ஏதாவது தேவைகள் ஆவணங்கள் தேவையாக இருந்தால் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க, இந்த ஆவணத்தை மட்டும் எடுத்து வந்து கொடுங்க. அப்படி எல்லாமே சரியாக இருக்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக பட்டா மாறுறதுக்கான சூழ்நிலை தான் இப்போ நடத்துது. இப்போது நீங்கள் ஜிஏஎஸ் பற்றி சொன்னீங்க. ஜிஏஎஸ் வந்து இந்த சொத்து இப்போது இந்த வரைபடங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பானதாகவும் இருக்கும், எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையோடு இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? அதாவது இந்த ஜிஏஎஸ் என்னென்னா அந்த சரியான குறிப்பிட்ட இடத்த, அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, அந்த 4 சக்குப்பந்தி கரெக்டாக குறிப்பிட்டு கரெக்டாக போட்டிருக்காங்களா பத்திரத்தில், இதில் பிழை ஏதாவது இருக்குதா, பிழை இருந்தால் அந்த பத்திரத்தை தெளிவாக சொல்லிவிடுவாங்க. இது இப்போதைக்கு தற்போதைய உள்ள 4 எல்லையே கரெக்டாக காட்டும். அந்த இடம் கரெக்டாக தான் செக் பண்ணோம். சில பேர் அந்த காலகட்டத்திலாம் என்ன பண்ணுவாங்க, கிரையம் கொடுக்குறவங்க மட்டும் தான் சைன் பண்ணுவாங்க, கிரையம் வாங்குறவங்க சைன் இருக்காது. இப்போல்லாம் கிரையம் கொடுக்குறவங்க வாங்குறவங்க சைன் வருது. இப்போ இந்த யார் வாங்க போகிறாங்க, யார் கொடுக்க போகிறாங்க, எல்லா டீட்டெயிலுமே அந்த ஜிஎஸ் முறையில் தெளிவாக ஆவணப்படுத்தப்படுறது. அப்போ ஆவணப்படுத்தப்படுறப்போ இந்த மோசடியான திருத்தம்லாம் போயிடுது. ஓகே, இந்த சட்ட மாற்றத்தில் இருக்கிற முக்கியமான அம்சங்கள்லாம் நீங்கள் இதெல்லாம் சொல்லுவீங்க சார்? இப்போ பார்த்தீங்கன்னா பேன் ஆதார் முக்கியமாக பார்க்குறாங்க. ஏன்னா அதுதான் வந்து நம்மளுடைய அடையாளங்கள், ஐடி. அந்த ஐடியோட அந்த பத்திரத்தில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா டாக்குமெண்ட்டுமே ஸ்கேன் ஆகுது. நீங்கள் பண்ணுற எல்லா டாக்குமெண்ட் ஸ்கேன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிரையம் கொடுக்குறவங்க கிரையம் வாங்குறவங்க 2 பேருடைய படங்களும் தெளிவாக வருது, படம் பிடிக்கிறாங்க. அப்போ வந்து மோசடிகளும் தவறான விஷயமும்
முளையிலே கிள்ளி எறியப்படுறது தற்போதைய ஆவண பதிவு. ஓகே சார், ஒரு காலர் இருக்காங்க பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம் தொலைப்பாலம். மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் வயம்பட்டியிலிருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க சந்தேகத்தை கேளுங்க. வணக்கங்க. ஒரே நிலத்துக்காக பாத்தீங்கன்னா 2 பேருமே இது என் நிலம் தான், இது என் நிலம் தான் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே நீங்களும் பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவு நடந்துட்டு தான் இருக்காங்க. அது மாதிரி எப்படி ஒரே நிலத்தை 2 பேரும் விற்கிறாங்க? அந்த நடைமுறை பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்தது. இப்ப நவீன பத்திரப்பதிவுல பாத்தீங்கன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி பிரச்சனை எப்படி குறிப்பிட்டு அப்படின்னு இப்போ ஒரே பத்திரத்து இப்போ அதுக்கான நடைமுறை தான். இப்போ நீங்கள் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சொத்துரிமை மாற்றுச் சட்டம் 1908 பிரகாரம் பதிவு பண்ணுது. இப்போ சப் ரிஜிஸ்ட்ராருக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, சார் பதிவாளர்களாக ஒரு உரிமை கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பத்திரத்தை பதிவு பண்ணுறப்போ ஒரிஜினல் அசல் ஆவணம் யார்கிட்ட இருக்குது அப்படின்ற விஷயத்தை முதல்ல ஆவணப்படுத்துகிறாங்க. அப்போது ஒரிஜினல் பத்திரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் யார்கிட்ட ஒரிஜினல் ஆவணம் இருக்கோ அவங்க தான் கிரையம் கொடுக்க முடியும் அப்படின்ற சூழ்நிலையை இப்போ உருவாக்கியிருக்கிறாங்க. முதல்லலாம் அப்படி கிடையாது. நீங்கள் டாக்குமெண்ட் நீங்கள் போய் பதிவு பண்ணி கொடுத்தாலும் சரி, அடுத்தவங்க எடுத்து போய் கொடுத்தாலும் சரி, அந்த மாதிரி சரியாக சரிபார்ப்பு இல்லாமல் படுத்துகிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ டைரெக்டாக ஒரிஜினல் பத்திரம் இருந்தால் மட்டும்தான் பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. இப்போ சமீபத்தில் ஜனவரி 30 ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆவணத்தை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, அசல் ஆவணம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பதிவு பண்ணணும் அப்படின்றத ஒரு சட்டமாகவே அமுல்படுத்தியிருக்கிறாங்க. நன்றி சார், இணைப்பில் வந்ததுக்கு நன்றி சார். இப்போ ஒரே சொத்துக்கு அவர் சொன்ன மாதிரி ஒரே சொத்துக்கு 2 பேர் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி அது போகிறதுக்கு முன்னாடி, இந்த கேள்வி போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு காலர் இருக்காங்க, நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஹலோ, வணக்கம் தொலைப்பாலம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் என்ன, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க சார்? என் பேர் ராமலட்சுமி. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? இங்க சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க. லேண்ட் சம்பந்தப்பட்டது இது அரக்கோணம் பக்கத்துல. சரிங்க, உங்க சந்தேகம் என்னவோ கேளுங்க. அதாவது நான் 91ல ஒரு லேண்ட் வாங்கினோம். ஒரு 2 கிரவுண்டு. சரி. அந்த 2 கிரவுண்டு வாங்கி 91ல வாங்கினது கிட்டத்தட்ட 20-30 வருஷத்துக்கு ஆயிடுச்சு. இப்போ போக அது பட்டா இது என்னமோ இதுல கஷ்டப்பட்டு கொடுக்கறதுக்கு முடியாது அப்படின்றாங்க. அதாவது என்னமோ இது சொல்றாங்க. நவீனாக்கு தாலுகா ஆஃபீஸர் 2 முறை அப்ளை பண்ணேன். 2 முறை தாலுகா ஆஃபீஸர் அப்ளை பண்ணதுக்கு இது என்னமோ சொத்து அதை பட்டா கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. அதுக்கு என்ன? அது உங்களுடைய பத்திரம் அதாவது உங்கள் பத்திரத்தை பிரகாரம் ஏற்கனவே பட்டா நம்பர் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு, என்ன நிலம் குறிப்பிடப்பட்டிருக்குன்ற விஷயம் முதல்ல நமக்கு தெரியணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் சொத்து வாங்கும் போது பதிவேடுன்னு ஒன்று இருக்கும், ரிஜிஸ்டர், அதெல்லாம் செக் பண்ணி வாங்கினீங்களா, சர்வேரை வச்சு அளந்து வாங்கினீங்களா, இது பட்டாவுக்கு உட்பட்ட இடம் தானா, பட்டா மாறுதல் செய்யக்கூடிய இடம் தானான்னு செக் பண்ணி வாங்கினீங்களா, இதெல்லாம் நம்ம சரிபார்க்கணும். ஆமாம், அது வில்லங்க ஏற்கனவே எடுத்து போட்டு பார்த்தீங்களா, வில்லங்கத்தில் யார் பேரில் இருந்தது பட்டா ஏற்கனவே, ஏன் இப்போ உங்கள் பேரில் பட்டா மாறலை அப்படின்ற விஷயத்தை பார்க்கணும். வில்லங்க நீங்கள் வாங்கினதுக்கு முன்னாடியிலேருந்து வில்லங்க பார்க்கணும். நீங்கள் வாங்கினதுக்கு முன்னாடி வில்லங்க பார்த்தீங்கன்னா பட்டா யார் பேரில் இருந்ததுங்க? ரைட்டு. பட்டா அதான் பிளாட் போட்டு வித்தார் இல்லைங்க, பிளாட் போட்ட வித்தவர் பேரில் அவர் யார்கிட்ட வாங்கினாரோ அவர் பேரில் பட்டா இருந்ததா, அது என்ன நிலம் அப்படின்றது முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா சில புறம்போக்கு இடத்த கூட போட்டுருவாங்க. அது பஞ்சமி நிலம்னா அதுக்கு பட்டா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வாங்கும் போதே நீங்கள் சர்வேரை வச்சு அளந்து இந்த இடத்துக்கு பட்டா கொடுப்பாங்களான்னு கேட்டு தான் வாங்கியிருக்கணும். நீங்கள் அந்த நிலத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அனுபவத்தில் கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சட்டங்கள் ஏதாவது மாறுற பட்சத்தில் ஏதாவது செய்வாங்க. பஞ்சமி நிலம் தான் பட்டா கொடுக்க மாட்டாங்க. ஆமாம். ஓகே ஓகே, நன்றி சார், இணைப்பில் வந்ததுக்கு நன்றி சார். இப்போ புதுச்சேரியில் கொண்டு வரப்பட்டிருக்க நில அளவை பத்திரப்பதிவில் இருக்கிற மாற்றங்கள் பற்றி சொல்லுங்கள். இப்போ புதுச்சேரியில் இப்போ முதல் முறையாக முருங்கைப்பாக்கத்தில் இப்போ தான் நம்ம மாண்புமிகு
முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. மத்திய அரசாங்கத்தோடைய வழிகாட்டுதல் பேரில் முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜிஐஎஸ் பிரகாரம், அதாவது வந்து பட்டா மாறுதல் பண்ணுறதுக்கு நில அளவை வந்து ட்ரோன் மூலிமா நில அளவை செய்து பட்டா வழங்குறது சம்மந்தமாக முதல் முறையாக முருங்கம்பாக்கத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான பணிகள் ஆரம்ப கட்ட நிலையில் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் துரிதப்படுத்தி அது எல்லாருக்குமே பட்டா வழங்குற மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம். இப்போ முதல்ல இங்கே பாண்டிச்சேரியை பொறுத்தவரையும் 1972 தான் வந்து ரீசர்வே பண்ணாங்க. கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே வந்து ரீசர்வே பண்ணலை, நில அளவையே பண்ணலை. அதனால் இப்போ புதுசாக அதை வச்சு பேஸ் பண்ணி பண்ணுறாங்க. அதுக்கான நடைமுறைகள் சாத்தியக்கூறுகள் இன்னும் சுலபமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ரீசர்வே பண்ணுறதுக்குன்னு ஏதாவது கால அளவு இருக்கா? இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்கு ஒரு வாட்டி ரீசர்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரீசர்வே பண்ணுறதுன்றது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து முதல்ல பாண்டிச்சேரியை பொறுத்த வச்சுக்கலாம், பைமாஷ் நம்பர்னு இருக்குது. அதுக்கப்புறம் கதாச நம்பர்னு மாறிச்சு. அப்புறம் ரீசர்வே நம்பர்னு வரும். அதுக்கப்புறம் வந்து டவுன் சர்வே நம்பர். இது ஒவ்வொரு காலகட்டத்தில் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, டவுன் சர்வே நம்பர் வரணும் அப்படின்னா அது வந்து நம்ம சர்வே பண்ணணும். இப்போ நம்ம ரீசர்வேலே தான் இருக்கோம். டவுன் சர்வே வந்து முக்கியமான ஏற்கனவே டவுன் சர்வேலேருந்து தான் டவுன் சர்வேல இருக்குது. இப்போ புதுசாக நம்ம நில அளவையே பண்ணலை. அதனால் வந்து அதால் ஒரு காலதாமதம். அதுக்கான விரைவான திட்டம் தான் இது கொண்டு வந்திருக்காங்க. இது இமீடியட்டாக நிறைய பேருக்கு வந்து கிடைக்கும். டக்குன்னு வந்து எல்லாருக்குமே வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஐஎஸ் முறையில் நில அளவீடு ட்ரோன் மூலிமா பண்ணி உடனே பட்டா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பட்டா வந்து பத்திரம் யார் பேரில் இருக்குதோ அப்படியே இமீடியட்டாக கொடுக்குற மாதிரி, எந்த பிரச்சனையும் வரல, எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னா உடனே பட்டா கொடுப்பாங்க. இன்னொரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம் தொலைப்பாலம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்கள் பேர் என்ன, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கள். என் பேர் மணிவேல், கட்டன்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம் என்னவோ கேளுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் பிறந்து வந்தது தமிழ்நாடு. இந்த பாண்டி வந்து ஒரு 15 இயர்ஸாக நான் இங்கே மேரேஜ் பண்ணிட்டு இங்கேயே இருக்கிறேன். சரிங்க. என்ன அப்பா வகையில் தாத்தாவோட சொத்து பார்த்தீங்கன்னா ஹைவே தாண்டி பெற்றிருக்காங்க. புரியலைங்க. ஹைவே ரோடு, தமிழ்நாட்டில் ஹைவே ரோடு போடும்போது எனது தாத்தா, அப்பாவோட அப்பா, அவங்க வகையில சொத்தை நாங்கள் எடுத்துருக்கிறோம்னு சொல்லி பேப்பர்லேயே போட்டிருக்காங்க. அதில் ரெக்கார்ட்லேயும் இருக்குதுன்னு சொல்லி நியூஸ் சொல்லிட்டாங்க லோக்கலில், அந்த விஓ அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில். என்னோட நாலேஜ் இல்லாம என் அப்பா வந்து இன்னொரு பார்ட்டிக்கு சேல் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா எனக்கு அது நாலேஜுக்கே வரல. நான் இங்க இருக்கிறனால எப்பதான் போவான். இப்ப அவங்க வாங்கி இன்னொரு தேர்ட் பர்சனுக்கு மாத்திட்டாங்க. அப்பா கிட்ட இருந்து இன்னொரு பார்ட்டி, அவங்க வந்து இன்னொரு பார்ட்டி. சரிங்க. அப்படி 3வது தேர்ட் பார்ட்டி வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இப்ப அந்த இடத்த பெண்டிங்ல தான் வச்சிருக்காங்க. கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்குது. என்னோட ஷேர் மாதிரி இன்னொரு ஆள் ஷேர் இருக்கிறதுனால. ஆனா நான் இது வரைக்கும் லீகலா நான் எதுவும் பண்ண முயற்சியும் பண்ணல. எனக்கு எதுவும் வாய்ப்பு இருக்குங்களா? இது வந்து பத்திரம், பட்டா, இது எல்லாம் லிங்கில் தான் பார்ப்பாங்க. முதல்ல பட்டா யார் பேரில் இருக்குதுன்ற விஷயத்த முதல்ல பார்ப்பாங்க. ரெண்டாவது பத்திரம் டிரான்சாக்ஷன் எப்படி ஆயிருக்குன்ற விஷயத்த பார்ப்பாங்க. புரியுதுங்களா? அதாவது முதல்ல பட்டா யார் பேரில் இருக்குது அந்த சொத்துக்குன்னு பார்ப்பாங்க. பட்டா ஹோல்டருக்கு தான் பணம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வில்லங்கத்தை பார்த்து ஈசி வில்லங்கத்தை பார்ப்பாங்க. இப்போ தற்போதைய அந்த நிலத்தோடைய உரிமையாளர் வந்து இந்த சொத்து என்னுடைய பாகத்துக்கு வருது, நான் இந்த கிரையை வாங்கியிருக்கேன் அப்படின்னும் போது கோர்ட்டில் வந்து எல்ஏஓபின்னு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அரசாங்கம் வந்து யாருக்கு பணம் கொடுக்குறதுன்ற ஒரு சந்தேகம் வந்துடும். யார் உண்மையான நிலத்தோடைய ஓனரு அப்படின்ற விஷயத்தில் எல்ஏஓபின்ற கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. எல்ஏஓபியில் யார் உரிமையாளர்ன்றதை நிரூபித்தா நீதிமன்றம் முன்பு நிரூபிக்கிறவங்களுக்கு தான் அந்த பணம் வந்து சேரும். நன்றிங்க சார், இணைப்பில் வந்ததுக்கு நன்றி சார். இன்னொரு காலர் இருக்காங்க, பார்த்துலாம். ஹலோ, வணக்கம் தொலைப்பாலம். வணக்கம். உங்கள் பேர் என்ன, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கள். நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க. பேர் ராமன். சொல்லுங்கள் சார், உங்கள் கேள்வி என்னவோ கேளுங்க. அதானுமா, தொடர்ந்து பேசுங்க, டிவியை பார்க்காம ஃபோனில் பேசுங்க, வால்யூம் குறைச்சிருங்க. சரிங்கம்மா. அம்மா, பேர் ராமன். சொல்லுங்கள் சார். வந்துங்க, எங்கள் பூர்வீக சொத்து எங்கள் அம்மா பேரில் சொத்தே இருக்குது. அந்த சொத்தை எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் தம்பிக்கு செட்டில்மெண்ட் கொடுத்துட்டாங்க. கொடுத்தோடனே அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. அப்புறம் நாங்கள் அந்த செட்டில்மெண்ட்டை ரத்து பண்ணிட்டு உயில் போட்டோம். சரிங்க. உயில் போட்டு 10-15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஓகே. இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் தனிப்பட்ட முறையில் எழுதி வாங்கியிருக்காரு எங்கள் அம்மாட்ட. அது எப்படி செல்லுபடி ஆகுமோ அது
இல்லை உயில் எழுதியிருக்கீங்க, அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் என்ன இருக்குது? உயிர் முதல் வந்துங்க பத்திரம் வந்து வந்து எங்க அம்மா வீட்டில் தான் இருந்தது. அதாவது உங்க வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் சார்? மொத்தம் 7 பேருங்க. அம்மாவுக்கு வந்து 7 பிள்ளைகள் இருக்கீங்க. பசங்க 5 பேர், பொண்ணுங்க 2 பேருங்க. சரிங்க. சரி. இதுல வந்துங்க பசங்க ஒரே ஒரு பையனுக்கு மட்டும் எழுதி வச்சுட்டாங்க. சரிங்க. ஆமா, செட்டில்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க. சரி. 16 சென்ட்டுங்க. சரி சரி. அதை கொடுத்துட்டாங்க. சரி. அதை கொடுத்தோன்னே எங்களுக்கு தெரியல. ரெண்டாவது எங்களுக்கு தெரிஞ்சது. சரி. இது 2004 நடந்த சமாச்சாரம். சரிங்க. அப்புறம் 2005 நாங்க என்ன பண்ணோம், அதை உடனே அப்பவே எங்க அம்மாவை கூட்டிட்டு போய் எல்லாம் அதை ரத்து பண்ணிக்கிட்டாங்க. சரிங்க. சரி. எங்க தம்பிக்கு கொடுத்த செட்டில்மெண்ட்டை சரி ரத்து பண்ணி போட்டு 3 பங்குக்கு 3 பேருக்கு மட்டும் எழுதிட்டு உயில் போட்டு எங்க அம்மா கொடுத்துட்டாங்க எங்ககிட்ட. சரிங்க. மிச்ச 3 பேருக்கு நீங்க பார்த்து கொடுத்துருங்க, உயில் போட்டு என்ன கொடுத்தீங்க கொடுங்கன்ட்டாங்க. சரி. இப்படி இருக்கும் ஒரு பட்சத்துல இப்ப ஒருத்தர் வந்து 20 வருஷம் கழிச்சு தனியா எழுதியிருக்காரு. வேற ஒருத்தர் இல்ல வேற ஒருத்தருக்கு எழுதியிருக்காரா? அவர் எழுதியிருக்காருங்க. வேற ஒருத்தர் இல்லைங்க, தன்னோட அண்ணனுக்கு எழுதியிருக்காரு. என்னுடைய அண்ணனுக்கு எழுதியிருக்காரு. உங்க அண்ணனுக்கு எழுதியிருக்காரா? அவர் எப்படி எழுத முடியும்? அவருக்கு உயில் மூலியமா வந்தது அவருக்கு உயிர்ல எழுதி கொண்டு வந்திருக்காருங்க. 2004 கொண்டு வந்துட்டேன். சரி. 2004 எழுதும் போது உயிர்ல அவர் பேர் கொண்டு வந்துட்டேன். சரிங்க. இப்போ அவர் வந்து இன்னொருத்தருக்கு எழுதியிருக்காருன்னா அவங்களுக்கு சொத்து அவங்க உயில் எழுதுவங்க உயிரோட தானே இருக்காங்க? இல்ல, அவங்க இறந்துட்டாங்க. 2022 தான் இருந்தாங்க. இறந்துட்டாங்க. சரி. 20ல உயில் வந்து எழுதியிருக்காரு. சரி. ரைட். நாங்க 2004 எழுதினோம். சரி. ரைட்டு. இதுல வந்துங்க என் தம்பி 2004 எழுதினாரு, ஃபுல்லாவே எழுதிட்டாரு. அதை ரத்து பண்ணி விட்டு போட்டு எங்க அம்மா அப்பா உயிரோட இருக்கிறாங்க. அவங்கள கூட்டிட்டு போய் ரிஜிஸ்டர்ஸ் கூட்டிட்டு போய் அந்த செட்டில்மெண்ட் பத்திரம் ரத்து பண்ணி விட்டு போட்டு 3 பேருக்கு மட்டும் உயில் போட்டு பத்திரம் பண்ணிட்டு வந்துட்டோம். அதாங்க அந்த 3 பேருக்கு ஃப்ரீ பண்ணி கொடுக்குற மாதிரி எழுதிட்டு வந்துட்டோம். சரி. ரைட்டு. அதாவது நான் சொல்றது என்னன்னா, அந்த உயில் பிரகாரம் அவருக்கு சொத்து வந்துடுச்சு, அவர் இன்னொருத்தர் கொடுத்துட்டார், அதானே? யாருக்குங்க? இதாங்க அவர் கொடுக்கலீங்க. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. அந்த 3 பேர்ல 3 பேர் இல்லாத வேற ஒருத்தர் வந்து அதை திரும்பவும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாருன்னு சொல்றீங்களா? சார் 3 பேர் வேற ஒருத்தர்னா எங்க குடும்பத்துக்குள்ளே உள்ள ஆளுக்குதான். இப்ப எங்க 5 பேர் அண்ணன் தம்பியில என் தம்பி மாதிரி எழுதிட்டானுங்க. சரிங்க. பத்திரம் வந்து ஃபுல்லா செட்டில்மெண்ட் 16 செட்டு அப்படியே எழுதிட்டானுங்க. எழுதுறதுல தெரியல எங்களுக்கு. சரி. ரைட்டு. நீங்க உயிலா எழுதிட்டீங்க. உயிலா எழுதுனதுக்கு அப்புறம் அந்த உயில் பிரகாரம் அந்த 3 பேருக்கு வந்து அவங்க அம்மா இறந்த பிறகு அந்த உயில் பிரகாரம் அந்த 3 பேருக்கு அது சொத்து சொந்தமாகுது. அப்படிங்களா? ஆமா. அந்த உயிலை ரெஜிஸ்டர் பண்ணீங்களா, பதிவு பண்ணீங்களா? அந்த உயிலை பதிவு பண்ணீங்களா? எதுலீங்க? ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல பதிவு அலுவலகத்தில் பதிவு பண்ணீங்களா? சார் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கொண்டு போய் அந்த சார் நான் சொல்றது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்குங்க சார். அத்தனை எங்க அம்மா பேர்ல சார். சரி. அவங்க சுயமா சம்பாதிச்சுதான் இருக்குது. ஆமா. அவங்க யாருக்கு வேணா கொடுக்கலாம். ஆமா. உனக்கு புரியுது? ஆமா. அப்படி இருக்கும் தருவாயில என் தம்பிக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. சரி. தம்பிக்கு எழுதி கொடுத்தோன்னே செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்தோன்னே அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சது. நாங்க எங்க அம்மாவை கூட்டிட்டு போய் தம்பியும் கூடி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட்டிட்டு போய், சரிங்க, நீ எழுதுனது தப்பு, எங்களுக்கு வேணும்ல சொத்து, உனக்கு மட்டும் என்ன ஒருத்தருக்கு அத்தனையுமே கொடுக்க முடியுமா? கரெக்ட். அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த செட்டில்மெண்ட்டை ரத்து பண்ணேன். சரிங்க. ரத்து பண்ணி விட்டு போட்டு 3 பேருக்கு மட்டும் முயல், எனக்கு அந்த தம்பிக்கு அண்ணாரு பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு சேர்த்து 3 பேர் சேர்த்துக்கிட்டு சரிங்க உயிர் எழுதிட்டு வந்துட்டாங்க. உயிர் எழுதி வந்து இன்னைக்கு 20 வருஷம் கழிச்சு எங்க அண்ணன் என்ன பண்ணிருக்காரு, ஒரு உயில் எங்க அம்மாட்ட வாங்கியிருக்காரு. சரி. அந்த உயில் செல்லுமா? கடைசியா எழுதும் உயில் தான் செல்லும். இப்ப நான் கேக்குறேன்னா, முதல்ல நாங்க உயில் எழுத எங்க உயில் விட்டு போய் தான் அவங்க செய்யணும். இல்லை, அதாவது அவங்க கடைசியாக எந்த உயில் எழுதுறாங்களோ அது மட்டும் தான் செல்லும் சட்டத்து பிரகாரம். நீங்கள் முதல்ல எழுதணும் அந்த அந்த ஏற்கனவே அந்த உயில் எழுதுறாங்க கடைசியாக எழுதுறாங்க இல்லைங்க, அதுலேயே ஒரு வரி மென்ஷன் பண்ணுவாங்க. என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, ஏற்கனவே நான் எந்த உயில் எழுதினாலும் அது செல்லாதுன்னு சொல்லியிருக்கணும். அப்படி இல்லைன்னா இதுதான் நான் கடைசியாக எழுதுகிற உயில்னு சொல்லியிருக்கணும். இதுதான் கரெக்ட். இல்லைங்க, அப்படி இல்லைங்க, அப்படி எல்லாம் எதுவுமே அதில் இல்லை. அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, அதாவது வந்து எனக்கு வந்து 6 சென்ட் அப்படிங்கறது மட்டும் எழுதியிருக்காங்க.
அது எங்க அண்ணா பேர் நாகப்பன். அவர் வந்து 6 சென்ட்டுன்னு கொண்டு வந்தா அது செல்லுபடி ஆகுமா? கடைசியா என்ன உயில் எழுதியிருக்காங்களோ அதுதாங்க செல்லுபடி ஆகும். கடைசியா அவங்க ரைட்டுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப நாங்க உயில இருந்து செல்லுமா செல்லாதா? நீங்க எதுவும் செல்லாது, கடைசியா எதுவும் தான் செல்லும். சரி ரைட், அப்படியே உங்க கணக்கு வர்றேங்க. என்ன அப்ப செட்டில்மெண்ட் எழுதுனவர் என்ன செய்வாரு? செட்டில்மெண்ட் தான் ரத்து பண்ணிட்டீங்கல்ல. ரத்து பண்ணிட்டேன். அப்புறம் அது செல்லாது. அதுவும் செல்லாது. ஆமா. அப்ப இதுவும் செல்லாது. இப்ப வந்து இப்ப லாஸ்டா எழுதிருக்காங்கல்ல. ஆமா. லாஸ்டா அவர் வந்து எழுதிருக்காருங்க. ஆமா. உயில் எழுதிருக்காரு. ஆமா. அது உயில வந்து தன்னோட மருமகளுக்கு எழுதி கொடுத்திருக்காரு. அது செல்லுபடி ஆகுமா? உயில் பிரகாரம் கிடைச்ச சொத்தை மருமகளுக்கு உயிலா எழுதுறாரா? ஆமாங்க. அதுதான் அது கொடுத்திருக்காரு. செட்டில்மெண்ட் கொடுக்குறாரு. அவருக்கு கிடைச்சிருச்சு, அவங்க செட்டில்மெண்ட் கொடுக்குறாங்க. அவருக்கு கிடைச்சிருச்சு இல்ல. எங்க அண்ணா வந்து செட்டில்மெண்ட் தன்னோட மருமகளுக்கு கொடுக்குறாரு. கொடுக்கலாம். ஏன்னா அவருக்கு சொந்தமாயிடுது இல்ல சொத்து. அவருக்கு சொந்தமாயிடுச்சா? இப்ப எங்க அம்மா கொடுத்துருக்காங்க சொத்து அவனுக்கு. அவன் ஒண்ணு சுயமா சம்பாதிக்கல. சுயமா சம்பாதிக்காது எப்படி வந்து கொடுக்க முடியும்? இல்ல அதாவது சுயமா சம்பாதிச்சா அது உங்க அம்மா சுயமா சம்பாதிச்ச சொத்து தானே. உங்க அம்மா சுயமா சம்பாதிச்ச சொத்தை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்குறாங்க. தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கும் போது உயில் பிரகாரம் கொடுக்குறாங்க. அந்த உயில் பிரகாரம் அவர் சட்டப்படியான உரிமையாளர் ஆகிறாருங்க. சரிங்க, 20 வருஷம் கழிச்சு என்ன கணக்கு? இல்ல அது கடைசியா உயில் என்ன, கடைசியா எழுதுற உயில் தான் செல்லும்னு சட்டத்துல இருக்கு. கடைசியா எழுதுற உயில் தான் செல்லுங்க எப்பொழுதுமே. சரி இருக்கட்டுங்க. அதாவது வந்து என்னன்னா எங்களுக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னா, அந்த அவர் உயிர் எழுதி வாங்கிட்டா இருக்காங்க, அந்த தன்னோட மருமகளுக்கு எழுதிட்டு சூட் ஆகுமா? கொடுக்கலாம். ஏன்னா அவருக்கு முழு உரிமையாளர் ஆகிறார்ல, அந்த சொத்தோடைய முழு உரிமையாளர் ஆகிறார். அதனால தான செட்டில்மெண்ட் கொடுக்கலாம். சார் நன்றிங்க சார், இணைப்பில் வந்ததுக்கு நன்றி சார். இன்னொரு கால் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம் தொலைப்பாலம். வணக்கம். எங்கேருந்து பேசுறீங்க? தூத்துக்குடி மாவட்டம். சரிங்க, உங்க கேள்வி என்னவோ கேளுங்க. என் கணவர் வந்து 11ல தவறிட்டாரு. எப்போ? 11ல கணவர் வந்து தவறிட்டாரு. சரிங்க. எனக்கு ஒரு வீடு வந்து பத்திரம் என் பேர்ல இருக்கு. ஆனா பெரிய பையன் அதுல வீடு கட்டிருக்காரு. சரிங்க. நான் இப்போ பெரிய பையனுக்கு அதை மாத்தி கொடுக்கறதுக்கு என்ன செய்யலாங்கம்மா? பெரிய பையனுக்கு மாத்தி கொடுக்கணும். என் பேர்ல சொல்றேன்னா என்ன மாத்திக்கிடுவாரு இல்லையா? ஓகே, அவர் தான் உங்களை பார்த்துட்டு இருக்காரு. அவர் பேருக்கு நீங்க மாத்தி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அந்த வீட்டை வந்து வீடா கட்டுறதுனால அவருக்கே மாத்தி கொடுத்துடணும். சரிங்க. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? எனக்கு 3 பசங்க. சரிங்க. சரி, சார் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அந்த சொத்து நீங்க சுயமா கிரையம் வாங்கிங்களாம்மா? நீங்க உங்க பேர்ல தான் கிரையமா வாங்கியிருக்கீங்களா? அந்த சொத்தை உங்க பேர்ல தான் கிரையமா வாங்கியிருக்கீங்களான்னு கேட்டேன். அம்மா, நீங்க உங்க சொந்த உழைப்புல வாங்கினதா எப்படின்னு கேக்குறாங்க. அதாவது சொத்து பத்திரம் உங்க பேர்ல தான் இருக்கா? ஆமா. அது வந்து மாமியாருக்குள்ள இடம் தான். எங்களுக்கு பாகப்பிரிவினை பண்ணி கொடுத்ததுதான். பாகப்பிரிவினை மூலமா வந்திருக்கு. சரி. ஆனா இப்ப இருக்கிறது உங்க பேர்ல இருக்குது, அப்படிதானங்கம்மா? சின்ன பையன் வந்து அண்ணனுக்கு எழுதி கொடுத்துருங்கம்மான்னு சொல்லிட்டாரு. சரி, ஒண்ணு இல்ல. என்ன பண்ணணும்? இப்போ என்ன பண்ணணும்னா, உங்களை யார் பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்க தான செட்டில்மெண்ட்டாக கொடுக்கலாம். ஒன்று தானமாக கொடுத்துடலாம். உதாரணத்துக்கு உங்கள் பெரிய பிள்ளை உங்களை பார்த்துக்கிறாங்கன்னா தானமாக கொடுத்துக்கலாம். மற்ற உங்களுக்கு எத்தனை பசங்க இருக்கிறாங்களோ அவங்க வந்து கன்சர்ன் கொடுக்கணும். சம்மதம் கொடுத்தா இன்னும் நல்லது. சம்மத பத்திரம்னு ஒன்று இருக்குது, சம்மதம் கொடுக்கணும். எங்களுக்கு வந்து எந்த ஆட்சேபனையும் இல்லை, எங்கள் அண்ணனுக்கு கொடுக்கறது எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்மத பத்திரம் கொடுத்தா இன்னும் நல்லது. நன்றிங்கம்மா, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இந்த கேள்விகள்லேருந்து எனக்கு 2 சந்தேகம் சார். இப்போ இவங்க சொன்ன மாதிரி ஒரே ஒரு பிள்ளைக்கு மட்டும் அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது இப்போ பார்த்துக்கிட்டு இருந்தா கூட பின்னாடி வந்து ஏதாவது பார்க்க மாட்டோம், அந்த மாதிரியான இது கூட வரலாம் இல்லைங்களா? அப்போ இவங்க முக்கியமான சேர்க்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் வந்து அவங்க பண்ணணும் இல்லைங்களா? நீங்கள் வந்து சம்மதம் மட்டும் கொடுக்கணும்னு சொன்னீங்க. பின்னாடி அவங்க பின்னாடியும் என்னை பார்த்துக்கணுன்ற மாதிரி இப்போ வர்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது
சில சரத்துக்களை சேர்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? அதாவது இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்கள பார்த்துக்கிறாரு, பெரிய பிள்ளை பார்த்துருக்காரு, அதனால அவர் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. நம்ம யூஸ்வலாக ஒரு செட்டில்மெண்ட் எழுதணுனாலே, இப்போ நான் ஒரு டாக்குமெண்ட் எழுதுறதுனாலே நான் என்ன பண்ணுவேன்னா, வயசானவங்க வந்து பிள்ளைங்க கொடுக்குறாங்கனாலே அதில் சில கண்டிஷன்ஸ் போட்டுருவேன். என்ன போட்டுருவேன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய வாழ்நாள் முழுக்க கண்டிஷனல் செட்டில்மெண்ட் பேர், என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன். என்னுடைய உயில் நானும் என் கணவர் இருக்கிறாங்க, என் கணவருக்கும் சேர்த்து நாங்கள் 2 பேரும் இருக்கோம். இந்த சொத்தை நீங்கள் விற்கலாம் முடியாது, ஆனால் லோன் வாங்கிக்கிங்க, வீடு கட்டுங்க, அதெல்லாம் செய்யுங்க, ஆனால் எங்களை வெளியே போன்னு சொல்ல முடியாது அப்படின்ற விஷயத்த சேர்த்துருவோம். ஓகே. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. திடீர்னு யார் பேச்சே கேட்டுன்னு வெளியில் போன்னு சொல்லிட்டா அவங்க வயசானவங்க முதியோர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தான் நம்முடைய முக்கியமான ஒரு குறிக்கோள். அவங்கள பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. அதனால பசங்க திசை மாறி போனால் கூட முதியோர்களுக்கு பெற்றோர்களுக்கு பாதுகாப்பு இருக்கணுன்ற விஷயத்த அம்சத்தை நான் கண்டிப்பாக சேர்ப்பேன். நான் டாக்குமெண்ட் எழுதுறப்போ அந்த கண்டிப்பாக அந்த விஷயம் சேர்ப்பேன். இப்போ வந்து இது என்ன சம்மதம்னா, மற்றவங்க இருக்கிறாங்க இல்லைங்க, அவங்களுக்கு 3 பசங்கன்னு சொல்கிறாங்க. 3 பசங்களில் ஒரு பையனுக்கு மட்டும் கொடுக்குறாங்க, மற்ற 2 பசங்க வந்து சம்மதம் தெரிவித்தா நல்லது. ஓகே. எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை. ஏன்னா அவர் தான் அம்மாவை பார்த்துக்கிறாரு, அதனால அவர் வந்து அவருக்கு சொத்து கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஆட்சேபனை கிடையாது அப்படின்னு சொல்றது ஒரு கூடுதல் பாதுகாப்பு அம்சம். ஓகே சார், இன்னொரு காலர் இருக்காங்க பார்த்துலாம். ஹலோ, வணக்கம் தலைப்பாலம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் என்ன, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. மேடம், நான் பெருந்தூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க மேடம். என்னுடைய லேண்டுக்காக நான் வந்து ஒரு இடத்துல அட்வான்ஸ் கொடுக்குறேங்க. சரிங்க. அந்த அட்வான்ஸ் வாங்கிட்டு கரை பண்ண போகும்போது மூலப்பத்திரம் இல்லைங்க. கிட்டத்தட்ட 6 வருஷமா அப்படியே போயிட்டே இருக்குங்க. மூலப்பத்திரம் வந்து ஜாயின் பத்திரமா இருக்குங்க. சரிங்க. அது வாங்கின நபர் அது திருப்பி தரமா இருக்கிறாருங்க. திருப்பி தரமா, அதாவது எங்க ஓனர்கிட்ட வாங்கினவரு திருப்பி தரல. அதனால நான் கரையும் பண்ண முடியாம ரொம்ப வருஷமா வெயிட்டிங்ல இருக்கிறேன். இந்த தரம் அதை தரணும் 5-6 வருஷம் எடுத்துட்டாங்க. லேண்ட் ஓனர்கிட்ட ப்ராப்ளம் இல்லை. சரிங்க. மூலப்பத்திரம் இல்லாம கரையும் பண்ண முடியாம வெயிட்டிங்ல இருக்கிறோம். இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த உதாரணத்துக்கு ஒரு பிளாட்டா லேண்டா, அதுக்கு நிலமா? பிளாட்டு. அது அந்த ஒரு சம்மந்தப்பட்ட பிளாட் மட்டும் தானே அது, இல்லை 4-5 பிளாட் சேர்ந்த மாதிரி ஒரு பத்திரம் வச்சிருக்காரா? 4-5 சேர்ந்து தான் அதில் ஒரு மூலப்பத்திரத்தில் இருக்கு. மூலப்பத்திரத்தில் இருக்கு. அப்போ நீங்கள் காப்பி ஆஃப் தி டாக்குமெண்ட்டை என்க்ளோஸ் பண்ணலாமே. ஒரிஜினல் இல்லைனாலுமே காப்பி ஆஃப் தி டாக்குமெண்ட்டை என்க்ளோஸ் பண்ணி, ஏன்னா அந்த மூலப்பத்திரம் எல்லாருக்குமே கிடைக்காது. இப்போ 4 பிளாட் இருக்குன்னு வச்சிங்களேன், 4 பிளாட்டை வந்து 4 பேர் தனித்தனியாக வாங்கினா எல்லாருக்கும் மூலப்பத்திரம் கொடுக்க முடியாது. மீதி காப்பி ஆஃப் நகல் பத்திரம் வச்சு அதை வச்சு தான் பதிவு பண்ண முடியும். வில்லங்கத்தில் வருதா, அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து ஒரு நபருக்கு தான் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு 4000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், 4000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. ஒருத்தர் 2000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறாரு, இன்னொருத்தர் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் தான் வாங்குறான்னு வச்சுங்க. கடைசியாக வாங்குற 2000 ஸ்கொயர் ஃபீட் யார் வாங்குறாங்களோ அந்த 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உள்ளவங்க தான் அந்த ஒரிஜினல் பத்திரம் போகும், மூலப்பத்திரம் போகும். மீதி உங்களுக்கு எல்லாமே ஜெராக்ஸோ இல்லை நகலோ தான் கிடைக்கும். நீங்கள் நகல் பத்திரத்தை பேஸ் பண்ணி கிரையம் பண்ணலாமே, ஏன் பண்ணலை? இல்லை, அவங்க பத்திர ஆஃபீஸில் நகல் ஒரிஜினல் காட்ட சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, 4000 ஸ்கொயர் ஃபீட்னு வச்சிங்களேன். 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் 2000 ஸ்கொயர் ஃபீட் யார் கடைசி ஆகணும் அவங்ககிட்ட தான் மூலப்பத்திரம் இருக்கும். இந்த பத்திரம் அப்படி இல்லை. ஒரு சைட்ல வியாபாரம் ஆகாத ஒரு 5-6 சைட் அங்கங்கேயும் பரவி இருக்கு. சரிங்க. அது பார்ட்னர் பிரிச்சுக்கும் போது இவருக்கு ஒரு 4-5 சைட் வருது. அதுல ஒரு சைட் நான் வாங்குறேன். கரை பண்றதுக்கு முன்னாடியே இன்னொருத்தர் அட்வான்ஸ் கொடுத்து கரை பண்ண போறாரு. சரி. மூலப்பத்திரத்தை அவருக்கு கொடுத்து கரை பண்றாரு. அவர் பேங்க்ல கொண்டே அடமானம் வச்சுட்டாரு. அதனால எனக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதான் சொல்லி எனக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு சார். இல்லை, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அதுக்கு தான் என்ன சொல்கிறேன்னா, அவர் வந்து அந்த பத்திரத்தை வச்சுருக்காருன்னா மூலப்பத்திரம் அவர் கொடுக்கூடாது. கடைசியான ஒரு பிளாட் விற்கிற வெளியுமே மூலப்பத்திரம் அந்த நிலத்தோடைய உரிமையாளர்கிட்ட தான் இருக்கணும். கால் கட் ஆயிடுச்சு சார், நீங்கள் கண்டினியூ பண்ணிடுங்க சார். அது சொல்லி முடிச்சு. அதாவது இந்த கடைசியாக விற்கிற பிளாட் வெளியுமே அந்த தாய் பத்திரன்றது அவங்ககிட்ட தான் இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் வந்து அந்த பத்திரத்தை காட்டி தான் கிரைமே பண்ண முடியும். அப்போது வந்து இதுக்கு என்ன சொல்யூஷனாக, அந்த தாய் பத்திரம் வந்தால் மட்டும்தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். அந்த மாதிரியான சூழ்நிலை. நான் என்ன நினச்சேன்னா, ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, 2000 ஸ்கொயர் ஃபீட் ஒருத்தர் கடைசியாக வாங்குறவர் 2000 ஸ்கொயர் ஃபீட் வச்சிருக்காங்க, 1000 ஸ்கொயர் ஃபீட் வச்சிருக்காங்க, அவங்களுக்கான பத்திரம் நினச்சேன். இது என்னன்னா
கடைசியாக அந்த சொத்து இருக்குது, கடைசி வரையும் அந்த பத்திரத்தை வச்சு தான் இருக்கணும். கடைசி பிளாட் விற்கிற வரையுமே அந்த தாய் பத்திரம்ன்றது கண்டிப்பாக இருக்கணும். அந்த தாய் பத்திரம்னா அந்த கிரையம் பண்ணுறது கஷ்டமான விஷயம் தான், சிரமமான விஷயம் தான். ஓகே, அப்போ அந்த இது பேங்க்லேருந்து அவங்க கொண்டு வர வரைக்கும் கொண்டு வர வரையிலும் கண்டிப்பாக நம்ம பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போயே நான் இப்போ சொன்னேன்ல, புது சட்டத்தில் கண்டிப்பாக தாய் பத்திரம் இல்லாமல் பண்ணவே கூடாது. ஏன்னா அது வந்து முறைகேடுகளை தடுக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசாங்கம். வந்து இது வந்து மத்திய அரசாங்கத்தோடைய அறிவுறுத்தலின் பேரில் எல்லா மாநிலங்களுமே இதை பின்பற்றுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அது முறைகேடுகள் வந்து சொத்து வாங்குறவங்க எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது, பொதுமக்கள் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாதுன்றதை தற்போதைய அரசாங்கம் வந்து மிக உறுதியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரே சொத்தை பல பேருக்கு விற்கிறது, டாக்குமெண்ட் ஒரிஜினல் இல்லாமல், அதாவது அசல் பத்திரம் இல்லாமல் விற்கிறது, இந்த விஷயம்லாம் தடுக்கப்படணும். முறைகேடெல்லாம் ஒழுங்குபடுத்தணுன்ற விஷயம் தான் இப்போதைய டிஜிட்டல் முறையிலான கிரைய நடைமுறைகள். இன்னொரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம் தலைப்பாலம். வணக்கம், உங்க பேர் என்ன, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. பழனில இருந்து பேசுறேங்க, திண்டுக்கல் மாவட்டம் பழனில இருந்து. சரிங்கம்மா, உங்க பேர் முத்துலட்சுமி. நல்லதுங்க, உங்க சந்தேகம் என்னவோ கேளுங்க. எங்க சார் இருக்காங்களா? வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். சார், எங்க மாமனார் பேர்ல பத்திரம் இருக்குங்க சார். சரிங்க. எங்க வீட்டுக்கார் பேருக்கு இப்போ ரீசெண்டா தான் ஜமாபந்தியில எழுதி கொடுத்து பட்டா வாங்கிட்டோங்க. சரிங்க. எங்க மாமியார் இறந்துட்டாங்க, எங்க மச்சாண்டாரும் இறந்துட்டாங்க. சரி, ஒருத்தர் தான் வாரிசு இருக்காரு. இப்ப நான் வீடு சேல் பண்ணோம், கொஞ்சம் பிரச்சனைனால இதா இருந்துச்சுனால வீடு சேல் பண்றதுக்கு இருக்கோம் சார். அது என்ன சொல்றாங்க, ஒருத்தவங்க பத்திரம் உங்க வீட்டுக்கார் பேருக்கு மாட்டுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, உங்க மச்சாண்டரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் பங்குக்கு வருவாங்க, அதனால நாங்க வாங்க முடியாது, அவங்க கிட்ட ஒரு நோட் ரிபப்ளிக் வாங்குங்கன்னு கேக்குறாங்க. ஒரு இன்னொருத்தவங்க இல்ல வேண்டாம், நீங்க வாரிசுன்னு நீங்க இருக்கீங்கல்ல, அவங்க தேவையில்லை அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க சார். ஒன்றும் இல்லைங்க, அந்த சொத்து யாருக்கு சொந்தம்? முதல்ல உங்க மாமனார் சொந்தம் இல்லைங்களா? மாமனாருக்கு எத்தனை பசங்க உங்க வீட்டுக்காரோட சேர்த்து? ரெண்டே பசங்க. அவங்க இன்னொருத்தர் இறந்துட்டா சொல்றீங்க இல்லைங்களா? அவங்களுடைய வாரிசு இருக்காங்கல்ல, அவங்களுடைய வாரிசா அந்த சொத்துக்கு வந்து ஒரு உங்க மாமனார் வந்து தானமாவோ செட்டில்மெண்ட்டாக ஏதாவது கொடுத்துருக்காரு? உங்க கொடுக்கல, வாரிசு அடிப்படையில் தான் சொத்து கேட்குறீங்க. வாரிசு அடிப்படையில் சொத்துன்னா அந்த உங்க இன்னொருத்தர் இருக்கார் இல்லைங்க, உங்க வீட்டுக்காரருடைய தம்பி அண்ணன் அவருக்கும் அந்த சொத்துல பங்கு இருக்கு. அப்போ அவர் இறந்துட்டாருன்னா, அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய பசங்களுக்கும் சொத்துல பங்கு உண்டு. அவருடைய பசங்கன்னா அவங்க ஒய்ஃபும் ஒரு முதல் வாரிசு, அவருடைய பசங்களும் வருவாங்க. அவங்களுடைய சம்மதமும் இதில் இருக்குது, அவங்களுடைய ஷேரும் அதில் இருக்குது. அதனால அவங்களையும் சேர்த்து தான் நீங்கள் விற்க முடியும். வரமாட்டேன்னா எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுக்கணும், அதாவது விடுதலை கொடுக்கணும். எங்களுக்கு இந்த சொத்து வேணாம் அப்படின்னு விடுதலை கொடுக்கணும். ஓகே, நன்றிங்கம்மா, இணைப்பில் வந்ததுக்கு நன்றி சார். இப்போ வந்து நம்ம உயில் பற்றி பேசும்போது கடைசியாக எழுதின உயில் தான் வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த உயில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு உயில், ரெண்டாவது உயில் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா எந்த உயில் செல்லுபடி ஆகும்? இந்த கேள்விக்கு முன்னாடி இன்னொரு காலர் இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு வந்துடலாம். ஹலோ, வணக்கம் தலைப்பாலம். வணக்கம், ரத்தின பிரகாஷ், திருப்பூர் மாவட்டத்தில் பேசுறேங்க. நல்லதுங்க, உங்க கேள்வி என்னவோ கேளுங்க. சார், வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க சார். வந்து 2011 அப்பா தான செட்டில்மெண்ட் எனக்கு எழுதி கொடுத்தாருங்க. சரிங்க. நத்த பட்டா விழுந்துங்க. சரிங்க. அப்புறம் சார், இப்ப வந்து 2014 ஒரு கேஸ் போட்டுருக்கிறேன் நான் இடம் சம்மந்தப்பா. இப்ப வந்து அந்த ஒரிஜினல் பட்டா வந்து என்கிட்ட இருக்கு. சரிங்க. ஆப்போசிட் பார்ட்டி இந்த பட்டா இல்லாம எனக்கு பண்ண முடியுங்களா? அதாவது உங்க அப்பா வந்து உங்களுக்கு தான செட்டில்மெண்ட் கொடுத்துட்டாரு இல்லைங்களா? ஆமாங்க சார். தான செட்டில்மெண்ட் கொடுத்துட்டாரு. எதிர்பார்ட்டி என்னத்துக்கு பிரச்சனை பண்றாரு? எதிர்பார்ட்டியோட கோரிக்கை என்ன? என்னுடைய இடம் வந்து ஆக்கிரமிப்புல இருக்குதுங்க. உங்களுடைய இடம் ஆக்கிரமிப்புல இருக்கு? ஆமாங்க. 2014 எனக்கு தெரிய வருது. அப்ப நான் கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்து அப்புறம் பார்த்து இப்ப நான் கோர்ட்ல போட்டுருக்கேன். நான் வழக்கு போட்டிருக்கீங்க? சரி. ஆமா, போட்டுக்கோங்க சார். ஆனா வந்து இப்போ அந்த புதிய நடைமுறை சட்டத்துல வந்து பட்டா இல்லாம பண்ண முடியுங்களா? அவங்க என்ன பத்திரத்தில் பண்ண முடியுங்களான்னு தான் என்னுடைய கேள்வி. அதாவது பட்டாவோ பத்திரமோ
பிரிக்க முடியாது. ரெண்டுமும் லிங்க் இருந்தால் தான், அதாவது ரெண்டுத்தோடைய லிங்க் இருந்தால் தான் பத்திரம் பதிவு பண்ண முடியும். அதுவும் ஒரிஜினல் பத்திரம் இருக்கணும் அப்படின்ற விஷயமும் கொண்டு வந்துடுறாங்க. அதால் இது ரெண்டுமே இருந்தால் தான் நீங்கள் பத்திரப்பதிவை பண்ண முடியும். அந்த மாதிரி சூழ்நிலை. வழக்கு போட்டிருக்கீங்கன்னும் போது வழக்குடைய தீர்ப்பை பொறுத்து தான். அதாவது ஆக்கிரமிப்பில் இருக்குது அப்படின்னா ஏன் இவ்வளோ நாள் ஆக்கிரமிப்பில் விட்டீங்க அந்த கேள்விலாம் வரும். அது நீதிமன்றத்தில் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் வந்து வழக்குடைய சூழ்நிலையை பொறுத்து தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். அப்படிங்களா சார்? ஆமாம். நத்தப்பட்டா வச்சு இப்ப அது பண்ண முடியாது அப்படிதானுங்க? புரியல. அவங்க நத்தப்பட்டாவுக்கு ஒரிஜினல் இருக்குங்க சார். அந்த பட்டா வச்சு பட்டா இல்லாம அவங்க தனியா பத்திரம்லாம் பண்ண முடியாது அப்படிதாங்க சார்? அப்படிலாம் பத்திரமும் பட்டாவும் ஒன்றா இருக்கணும். ஓகே, நன்றிங்க சார். இணைப்பில் வந்ததுக்கு நன்றி சார். இன்னொரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம் தொலைப்பாலம். வணக்கம், உங்கள் பேர் என்ன, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லிடுங்க. அம்மா கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. சரிங்க. இன்னும் கொஞ்சம் சத்தமாக பேச முடியுமா? எங்களுக்கு கிளியராகவே கேட்கல நீங்கள் பேசுறது. என்ன வாங்கினாரு? உங்களுக்கு புரியுதா சார்? மெஷின் வாங்கினாரா? ஓகே, நெல் அரைக்கிற மெஷின் வாங்கினாங்க. அடமானம் வச்சாரு, இன்னும் நீங்க மீட்கல. அம்மா பேசுங்க, டிவியை பார்க்காதீங்க. டிவி வால்யூமை மியூட்ல போட்டுருங்க. டிவி பார்க்காம போன்ல பேசுங்க, அப்பதான் கிளியரா தெரியும். நீங்க டியூ கட்டல, சரிங்க. நீங்க வாங்கினது எவ்வளவுக்குங்க? 1.5 லட்சம். இப்ப 80 லட்சம் அவங்க கேக்குறாங்க. சரி, எவ்வளவு வருஷம் ஆச்சுங்க? ஓகே, ஒரு 5-6 வருஷம் கட்டணும் மேடம். சரிங்க. இப்போ உங்க சந்தேகம் என்ன? அது எங்களுக்கு ஒரு மனம் வராதா? டியூ பாதி கட்டிட்டேன் மேடம். இன்னும் பாதி கட்டல. அது எங்களுக்கு வருமா மேடம்? கோர்ட்ல கேட்டேன். கேஸ் இருக்கா கோர்ட்ல? இன்னும் இல்லை மேடம். அவரு ஒண்ணுமே பார்க்கல, நாங்களே கண்டுக்கல மேடம். ஆனா பிரிட்ஜ் வந்து ரோடு வந்துச்சு, அது அதிகமா போகுது. அம்மா நீங்க சொல்றது இப்ப இடத்தை பத்தி சொல்றீங்களா, மெஷினை பத்தி சொல்றீங்களா? இல்ல மேடம், மிஷின் வாங்கிட்டோம், சேட்டுக்கு வச்சுட்டோம் பத்திரம். அந்த பத்திரத்தை எந்த பத்திரத்தை வச்சீங்க? அதாவது நீங்க ஒரு ரைஸ் மில் வச்சிருந்தீங்களா? பிளாட் பத்திரம் வச்சோம் மேடம். பிளாட் பத்திரம் அடமானம் வச்சீங்களா? அடமானம் வச்சீங்க. பிளாட் பத்திரத்தை அடமானம் வச்சிருக்கீங்களா? ஆமா சார். எங்க பேங்க்ல வச்சிருக்கீங்களா? இல்ல சேட்டு கடையில வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட விட்டுட்டோம் சார். பேங்க்லயா? ஆமா சார். பேங்க்ல வச்சீங்களா, சேட்டு கடையில வச்சீங்களா? சேட்டு கிட்ட கொடுத்துட்டீங்க. அது பதிவு பண்ணி கொடுத்துருக்கீங்களா? ஒண்ணுமே கையெழுத்து மட்டும் போதும். இதுமே கையெழுத்து போடணும் சார். நாங்க அடமானம் தான் வச்சோம் சார். இல்லைங்க, அடமானம்னா பத்திரத்தை வந்து சும்மா கையில் கொடுத்துட்டு வந்துட்டீங்களா, இல்லை பதிவு அலுவலகத்தில் போய் பதிவு பண்ணீங்களான்னு கேட்குறேன். இல்ல, பத்திரத்தை மட்டும் கொடுத்துட்டோம் சார். நாங்கள் பத்திரத்தை மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டீங்க. ஆமா சார். அது இப்போ எங்களுக்கு வருமா சார்? நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் சார். நாங்கள் அதாவது இது நீங்கள் எவ்வளோ பணம் வாங்கினீங்கன்னு உதாரணத்துக்கு நீங்கள் 1 லட்சம் 1.5 லட்சம் வாங்கியிருக்காங்க சார். 1.5 லட்சம் இப்போ 80 லட்சம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்களாமா. ஒரு 4-5 வருஷம் டியூ கட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் கட்டல. 2010 வாங்கியிருக்காங்க. இது வந்து நீங்கள் நீதிமன்றத்தில் தான் வழக்கு போடணும். நான் வாங்கினது 2 லட்சம் தான், 80 லட்ச ரூபாயா ஆயிருக்கு, இது வந்து வட்டி அதிகமாக இருக்குது அப்படின்றது நீங்கள் நீதிமன்றத்தில் தான் வழக்கு தொடர முடியும். அங்கே தான் நீங்கள் பரிகாரம் தேட முடியும். ஏன்னா நீங்கள் எப்படி கையெழுத்து போட்டு வாங்கினீங்க, அவங்க ப்ரூஃப் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து அதாவது ப்ராமிசரி நோட் மாதிரி எழுதி கொடுத்தீங்களா, இல்லை அடமானமாக பத்திரமா எழுதி கொடுத்து ஸ்டாம்ப்லாம் ஒட்டி கையெழுத்து போட்டாங்களா, அந்த விவரம்லாம் நமக்கு தெரியாது. அவங்க எப்படி வச்சுருக்காங்க, இல்லை ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்காங்களா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ணல, பத்திரத்தை மட்டும் கொடுத்துருக்கேன்றீங்க. நீங்கள் வாங்கின எவ்வளோ பணம் வாங்கினீங்களோ, 2 லட்சமோ 3 லட்சமோ 4 லட்சமோ அதெல்லாம் தெரியாது. எவ்வளோ பணம் வாங்கியிருக்கீங்கன்றது அவர் எழுதி வாங்கி வச்சிருக்கிற ஒரு ஆதாரத்தில் தான் இருக்குது. அந்த ஆதாரத்து பிரகாரம் தான் நம்ம வந்து எதுவுமே செய்ய முடியும்.
நீங்கள் கேட்குற பரிகாரம் வந்து நீதிமன்றத்தில் தான் கிடைக்கும். அவரு ப்ரூஃபே தரமாட்டாங்க சார். இல்லை, நீங்கள் வழக்கு போடுங்க. நீங்கள் வழக்கு போடுங்க. இந்த நான் வாங்கினது 1 லட்சமோ 2 லட்சமோ தான் வாங்கியிருக்கிறேன், ஆனால் இவர் இப்போ ஒரிஜினல் பத்திரத்தை அசல் பத்திரத்தை வச்சிருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் வழக்கு போட்டிங்கன்னா கண்டிப்பாக முதல்ல ஒரு நோட்டீஸ் அனுப்புங்க. ஒரு வழக்கறிஞரை வச்சு நோட்டீஸ் அனுப்புங்க. இந்த மாதிரி நான் கொடுக்க வேண்டியது இவ்வளோ தான், நீங்கள் நிறைய இந்த பணத்தை நான் கொடுத்தா நீங்கள் என்னுடைய அசல் பத்திரத்தை கொடுத்துருங்க அப்படின்னு கேளுங்க. நீங்கள் எடுத்ததவனே வழக்கு போடுறேன்னு சொல்ல வேணாம். இப்படி போங்க. முதல்ல ஒரு நோட்டீஸ் கொடுங்க. ஒரு வழக்கறிஞரை வச்சு ஒரு நோட்டீஸ் கொடுங்க. என்ன ஒரு நோட்டீஸ் கொடுக்குறீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு 1.5 லட்ச ரூபா நான் பணம் வாங்கினேன், இவ்வளோ உதாரணத்துக்கு 2 பைசா வட்டி தான் இவ்வளோ வருது, 2 பைசா வட்டியோ 1 பைசா வட்டியோ கணக்கு பண்ணி இவ்வளோ வருது, நான் இந்த பணத்தை கொடுக்க தயாராக இருக்கிறேன், அதனால் அசல் ஆவணத்தை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நோட்டீஸ் அனுப்பி பாருங்கள். அவர் என்ன பதில் சொல்கிறாரோ அதை பேஸ் பண்ணி நம்ம வழக்கு போடலாமா, இல்லை இந்த பணத்தை வாங்கி நான் பத்திரத்தை கொடுக்குறாரான்றதையும் பார்ப்போம். நம்ம அவர் என்ன சொல்றாருங்க, எங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது, எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது, எங்களுக்கு தான் சொல்றாரு சார் அவரு. ஏங்க நீங்கள் நான் சொல்கிற சட்ட நடவடிக்கை எடுங்க. அவர் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா கிடையாது. சட்டம் தான் வந்து நம்ம நாட்டே ஆளுது. அதனால் நீங்கள் சட்டப்படியான நடவடிக்கை எடுங்க. நான் சொல்கிற விஷயத்தை முதல்ல செய்யுங்க. ஒரு வழக்கறிஞர் மூலியமாக ஒரு நோட்டீஸ் அனுப்புங்க. அசல் ஆவணம் உங்கள்கிட்ட இருக்கு, நான் வாங்கின பணம் 1.5 லட்சம், நான் 1 பைசா வட்டி போட்டு இவ்வளோ வருது, நான் இந்த பணத்தை கொடுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்றத சொல்லுங்கள். சரிங்களா? இதுதான் சட்ட நடவடிக்கை. நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீ ஒன்றும் பண்ண முடியாது சொல்லக்கூடாது. அவங்க அப்படி சொல்லாலும் நீங்க வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். அது பட்டம் அவங்க கிட்ட இருக்கு மேடம், ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் அவங்க சொல்றாங்கம்மா. நீங்க ஒரு வழக்கறிஞரை பார்த்து என்ன சொல்றாங்க, இப்ப சார் சொன்னாங்க இல்லைங்களா, ஒரு நோட்டீஸ் அனுப்புங்க. வழக்கறிஞரை பார்த்து பேசுனீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுவாங்க. நன்றிம்மா, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. சரி, இன்னொரு கால் இருக்காங்க பார்த்தலாம். ஹலோ, வணக்கம் தலைப்பாலம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் என்ன, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சொல்லுங்க. நான் பட்டுக்கோட்டை பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்னவோ கேளுங்க. டிவி வால்யூமை மியூட்ல போட்டுருங்க. சரி சரி. மேடம் சொல்லுங்க, கேட்டுட்டு தான் இருக்காங்க. சொல்லுங்க சார். பூர்வீக சொத்து சார். சரிங்க. பூர்வீக சொத்து எங்க தாத்தா பாட்டி காலத்திலேயே அனுபவம் பண்ணிட்டாங்க சார். எங்க அம்மாவுடைய காலத்திலேயே அனுபவம் பண்ணிட்டாங்க. இவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க. சரிங்க. எங்க தாத்தாவுடைய வாரிசு 4 பேரு. அந்த 4 பேருக்கு பேர்லயும் இப்ப கூட்டு பட்டாவா மாத்திட்டோம். சரிங்க. பட்டா பண்ணிருக்கேன். சரிங்க. பட்டா வாங்கிட்டேன். சரி. ஆனா இத்தனை வருஷமா அந்த விற்காத காரணத்தினால நாங்க பத்திரப்பதிவு வந்து போகல. தாலுகா கணக்கு, கிராம கணக்குல எங்களுடைய தாத்தா பாட்டி பேர் தான் இருக்கு. சரி. அதனால நாங்க அந்த வாரிசு சான்றிதழ் கொடுத்து எங்களுடைய வாரிசு 4 பேருக்கும் கூட்டு பட்டா வாங்கிட்டோம். சரிங்க. சரிங்க. சரி, அந்த சொத்தை யாருக்கும் அனுபவிக்க முடியாம 1 ஏக்கர் பேர் மொத்தமா வித்துருவோங்கிற முடிவு எடுத்துட்டு பத்திரப்பதிவுக்கு போனா அங்க வேற பேர்ல இருக்கு. 80 வருஷத்துக்கு முன்னாடியே வேற பேர்ல இருக்கு. வேற பேர்ல எப்படி இருக்குன்னா, எங்க சர்வே நம்பரை போட்டு இன்னொருத்தர் பத்திரம் பண்ணிட்டாரு. சரிங்க. அவருக்கு எங்க இடத்து பக்கத்துல அவர் இடம் இருக்கு. இந்த கதிரேசன் பேர்ல இருக்கு. நான் என்ன செய்யலாம், அதுக்கான காட்சி அத்தாட்சி எல்லாமே கொண்டு கொடுத்து பத்திரப்பதிவுல கொடுத்துட்டேன். அதை வந்து நடவடிக்கை எடுக்காம இப்படிதான் அலட்சியப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. வருஷம் 1 ஆஃபீஸா அந்த பத்திரப்பதிவுல கொடுத்து அதுக்கு என்ன பண்ணலாம், யார் எப்படி நடவடிக்கை எடுக்கலாம்? அலுவலகத்துல இந்த மாதிரி பண்றாங்க. அலுவலகத்தில் நீங்கள் வந்து எழுத்துப்பூர்வமாக கொடுங்க. எழுத்துப்பூர்வமாக கொடுத்து மனு ஒரு காப்பி நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல, பத்திரப்பதிவு ஐஜின்னு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு காப்பி அனுப்புங்க. நான் இது அனுப்பி கொடுத்து இவ்வளோ நாள் ஆகுது, இது வரையிலும் நடவடிக்கை எடுக்கல என்ற விஷயத்தை கொண்டு போங்க. அதுக்கப்புறம் கலெக்டரேட்டை கொடுங்க. அப்படியும் இல்லைன்னா நாம் நீதிமன்ற நடவடிக்கை மூலியமாக தான் இதை சரி செய்ய முடியும். முதல்ல சார் பதிவாளர்கிட்ட நீங்கள் கொடுப்பீங்க. சார் பதிவாளர் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுக்குள்ள நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற பட்சத்தெல்லாம் அதோடைய உயர் அதிகாரிகிட்ட கொடுக்கணும். அதுக்கப்புறம் தாசில்தார், வட்டாட்சியர், அதுக்கப்புறம் கலெக்டரேட்டை கொண்டு போகணும். இந்த மாதிரி இந்த விஷயம் இவ்வளோ நாளாக பெண்டிங்கில் இருக்க, நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அதுக்கான பரிகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்படியும் கிடைக்கலாம், நீங்கள் நீதிமன்றத்தை நாடலாம். ஓகேங்களா? பட்டா உங்கள் பேரில் இருக்க, உங்கள் பூர்வீக சொத்து ரிஜிஸ்டர் பதிவேடுலாம் உங்கள் பேரில் வருதுன்ற பட்சத்தில் உங்களுக்கு தான் சொத்து சொந்தம். அவங்க வந்து தப்பாக பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்கு தான் இப்போதைய புதிய நடைமுறையில் இதெல்லாம் களையப்படும். இப்போ புதுசாக வந்து நவீன பத்திரப்பதிவு சூழ்நிலையை கொண்டு வந்திருக்காங்க. மத்திய அரசாங்கத்துடைய வழிகாட்டுதல்படி இந்த ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ கொண்டு வரும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகளாக தீர்க்கப்படும். அதாவது போலியாக பத்திரம் பதிகிறது, ஆவணப்பதிவு, இந்த ஃப்ராடுலண்ட் ஆக்டெல்லாம் கண்டிப்பாக இருக்காது.
அதனால் நீங்கள் இப்போதைக்கு படிப்படியாக அவங்கவுங்க கவனத்துக்கு கொண்டு போங்க, உயர் அதிகாரியோட கவனத்துக்கு கொண்டு போங்க. அப்படியே நிவாரணம் கிடைக்கலன்ற பட்சத்தில் நீங்கள் நீதிமன்றத்தை நாடலாம் தாராளமாக. நான் பதிவு கொடுத்துட்டேன். சரி, பத்திரப்பதிவு நான் கொடுத்துட்டேன். அவங்க இப்படி மாவட்ட பதிவுக்கு அனுப்பியிருக்கேன், ரிஜெக்ட் அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு சீக்கிரத்தை முடிச்சிருந்தாலே சொல்லி பல நாள் அடுத்த வாரம் இந்த வாரம் சொல்லிச்சு. இப்போ எனக்கு அது எதுவுமே பண்ணாம இருக்கேன். அதுக்குதான் ஒரு நடவடிக்கை அதுக்குதான் நீங்க மாவட்ட பதிவாளருக்கு மாவட்ட பதிவாளருக்கு நேரா போயிடுங்க. நான் கொடுத்து இவ்வளவு நாள் ஆகுது, உங்களுக்கு அனுப்பிட்டு தான் சொல்றாங்க, இது வெளியே நடவடிக்கை வரல, எனக்கு பரிகாரம் கிடைக்கல அப்படின்றத நீங்க தெளிவுபடுத்துங்க அவங்களுக்கு. மாவட்ட பதிவாளர் போய் பாருங்க. ஆமா, நேரா போய் பாருங்க. நீங்க காப்பி வச்சிருக்கீங்கல்ல, அவங்க கொடுத்துருக்கான அக்னாலஜ்மெண்ட் வச்சிருக்கீங்கல்ல, அதை எடுத்து போய் பாருங்க. அப்படி இல்லைன்னா எழுத்துப்பூர்வமா புகார் கொடுங்க. நேரா போது நல்லது. நேரா போய் லெட்டர் கொடுத்து ஒரு பேசுறது நல்லது. நன்றிங்க சார், இணைப்புல வந்ததுக்கு நன்றி சார். இன்னொரு கால் இருக்காங்க பார்த்தலாம். ஹலோ, வணக்கம் தொலைப்பாலம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்னமோ கேளுங்க. வணக்கம் சார். வந்து பாத்தீங்கன்னா ஒத்திக்கு போகும்பொழுது பாத்தீங்கன்னா பத்திரத்துல வந்து 2 பேருமே வந்து எழுதி கொடுக்குறாங்க. ஆனா வாடகைக்குன்னு போகும்பொழுது பாத்தீங்கன்னா வந்து பத்திரத்துல வந்து யாருமே எழுதுறது இல்லைங்க. ஒரு 10,000 20,000 50,000 கொடுக்குறாங்க. கொஞ்ச நாள் வரைக்கும் குடியிருக்கிறாங்க. அவங்க வந்து வாடகை கொடுத்துடுறாங்க. ஒரு ஏதோ ஒரு சின்ன வாக்குவாதத்துல பாத்தீங்கன்னா வீட்டுக்காரர் வந்து நீ வாடகை கொடுக்கல, நீ வந்து கொடுத்த அட்வான்ஸ் சரியா போச்சு அப்படிங்கிற மாதிரி வீட்டை காலி பண்ண சொல்றாங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அங்க வந்து நடந்துட்டு இருக்குங்க. இதை வந்து தவிர்க்கணும்னா இப்ப நவீன பத்திரப்பதிவு மூலியமா வாடகைதாரர்கள் எப்படி கவனமோட இருக்கணும் அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு வாடகைக்கு போகிறீங்கன்னா முதல்ல 11 மாதம் வாடகை பத்திரம் கண்டிப்பாக எழுதணும். அதில் 2 பேருமே சைன் பண்ணணும். இடத்தோடைய உரிமையாளரும் கையெழுத்து போடணும், வாடகைக்கு குடி போகிறவங்களும் கையெழுத்து போடணும். ரெண்டு பத்திரமா தயார் பண்ணணும். ஒரு காப்பி உங்கள்கிட்ட இருக்கணும், இன்னொரு காப்பி அவங்கள்ட்ட இருக்கணும். வாடகை நீங்கள் கொடுக்குறப்போ அந்த ரிசிப்ட் அவங்க கண்டிப்பாக கொடுக்கணும். ரிசிப்ட் கொடுத்தா தான் நீங்கள் வாடகை கொடுக்கணும்னு சொல்லணும். அந்த மாதிரியான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கணும். நீங்கள் ரிசிப்ட் கொடுத்தா தான் நான் வாடகை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி கொடுக்கணும். இது இருந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். நீங்கள் வந்து அட்வான்ஸில் கழிச்சு அட்வான்ஸ் வந்து உதாரணத்துக்கு 10,000 வச்சுங்க, 10,000 அட்வான்ஸு முன்படமாக நீங்கள் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் மாதம் வாடகை கொடுப்பீங்க. அந்த மாதம் கொடுக்குற வாடகைக்கு நீங்கள் ஆதாரபூர்வமான ஒரு ரசீது வாங்கணும். ரசீது இருந்தால் மட்டும்தான், கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வாடகை கொடுக்கணும். இதுதான் இப்போ நீங்கள் சொல்கிற பிரச்சனைக்கு தீர்வு. நன்றிங்க சார், இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. இன்னொரு கால் இருக்காங்க பார்த்துலாம் சார். வணக்கம் தொலைப்பாலம். வணக்கம், உங்க பேர் என்ன, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. நான் வந்து ராஜா, திருத்தணி மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்னவோ கேளுங்க. எஸ் மேடம். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார், இப்போ நான் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த முருகன் கோயிலுக்கு ஒரு ராஜாவுக்கு ஒரு பட்டயம், அதாவது சமுதாய இடம். சரி. அதை வந்து ஒரு தரப்பினர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்குபை பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம அதை போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வெக்கேட் பண்ண முடியல, போலீஸ்லையும் கம்ப்ளைண்ட் பண்ணோம். பட் நம்மகிட்ட வந்து பட்டயம் இருக்கு, அந்த ராஜாக்கள் கொடுத்த பட்டயம் 1771 அதை வச்சிருக்காங்க, தெலுங்குல இருக்கு. சரிங்க. இப்போ இதை எப்படி சார் வந்து நம்ம அந்த இதை மீட்டுறது, சட்டத்துல போயிட்டு நம்ம வந்து இது பண்ணணுமா இல்லை எப்படி சார்? இப்போ நீங்க அந்த இடத்த கொடுத்தது வந்து ராஜா கொடுத்ததா சொல்றீங்க. வேற யாரோ ஒரு சமுதாயத்துக்கு கொடுத்திருக்காங்க. சமுதாயத்துக்கு யார் கொடுத்ததா? அது வந்து கார்பேட் மகாராஜான்னு கொடுத்திருக்காங்க. அவருக்கு ஒரு சமுதாயத்துக்கு கொடுத்திருக்காரு. ஓகே. ஆமா சார். அது வந்து என்னன்னா அந்த முருகன் கோயிலுக்கு வரவங்க ஒவ்வொரு சமுதாயத்துக்கு வந்து அந்த பட்ஜெட் போறதுல கொடுத்திருக்காங்க. சரி. அவங்க வந்து இப்ப அந்த சமுதாய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தங்கி வழிபாடு கோயிலுக்கு போகும்போது அங்க ஒரு மண்டபம் மாதிரி இருக்கிறது கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து மாறி மாறி என்ன ஆகுதுன்னா இப்போ வேற ஒரு போயிடுச்சு. சரி. இப்போ அவங்க காலி பண்ண மாட்டேன்றாங்க. இப்போ அந்த பெரியவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. இப்ப இருக்க தலைமுறை என்ன பண்றாங்கன்னா, சரி இப்ப போய் மீட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பட்டயம் மட்டும் வச்சிருக்காங்க, தெலுங்குல எழுதி இருக்கு. இப்ப அது எப்படி வந்து நம்ம இதுக்கு சட்டப்படியான பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு மனு கொடுக்கணும். தாசில்தார், வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு மனு கொடுங்க. இந்த மாதிரி இந்த ஆதாரத்தோட என்க்ளோஸ் பண்ணி கொடுங்க, ஒரு லெட்டராக கொடுங்க, மனுவாக கொடுங்க. இந்த மாதிரி இந்த சமுதாயத்தை கொடுத்துருக்காங்க, இப்போ இந்த ஆக்கிரமிப்பெல்லாம், அதாவது சட்டவிரோதமான ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றணும், இது வந்து இந்த சமுதாயத்துக்கு கொடுத்த இடம் இது அப்படின்றத ஒரு மனு கொடுங்க. மனு கொடுத்து மாவட்ட ஆட்சியர்கிட்டே நீங்கள் கொடுங்க.
அங்கேயும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த 2 இடத்துல கண்டிப்பாக பரிகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் வச்சுருக்கிறது வந்து சட்டப்படியான ஆதாரபூர்வமான ஒரு ஆதாரம் வச்சுருக்கீங்க, அந்த உங்கள் சமுதாயத்துக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அதுக்கான பரிகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் நீதிமன்றத்தை நாடலாம். அதனால் கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இவங்க 2 பேர்கிட்டையும் உங்களுக்கு அந்த பரிகாரம் கிடைக்கும். சரிங்களா? நன்றிங்க சார், இணைப்பில் வந்ததுக்கு நன்றி சார். இன்னைக்கு நிறைய நேயர்கள், நிறைய கேள்விகள், நிறைய ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. இப்போ புதுசாக என்னெல்லாம் மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்றதையும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப சந்தோஷம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நிறைய நேயர்கள் வந்து இன்றைக்கி அவங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றாங்க. வந்த எல்லா நேயர்களுக்கும் மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் திரும்ப பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிடி புதுச்சேரி அப்படின்ற யூடியூப் சேனலில் இருக்கும். நீங்கள் திரும்பவும் பார்த்து சார் சொன்ன விஷயங்கள் ஏதாவது தெரிய மறந்துருந்தால் கூட அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.